என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உன்னைச் சுற்றி எத்தனையோ கவனச்சிதறல்கள் இருந்தாலும் உன் கண்கள் இந்த காணொளியை கண்டறிந்திருக்கிறது என்றால் இது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான நான் உனது விதியை மாற்றியமைக்க எடுத்த மாபெரும் திருவிளையாடல் இது. இந்த உலகத்தின் மாயச் சத்தங்களை எல்லாம் சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் தந்தையான கைலைநாதனின் குரலை மட்டும் முழுமையாக உள்வாங்கு. பல வருடங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த விடை இதோ உன் செவிகளை வந்தடைந்திருக்கிறது. இதை சாதாரணமாக கடந்து சென்று விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் களைத்துப் போய்விட்டாய் என்பதை நான் அறிவேன். எவருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் தோல்விகள்? நான் நம்பியவர்களெல்லாம் என்னை ஏன் நடுத்தெருவில் கைவிடுகிறார்கள்? என் நேர்மைக்கு இந்த உலகத்தில் துளியும் மதிப்பில்லையா என்று பல இரவுகள் நீ வானத்தை பார்த்து கண்ணீர் வெடித்திருக்கிறாய். உன் கண்ணீர் துளிகள் மண்ணில் விழுவதற்கு முன்பாகவே அவை என் கைலாயத்தின் பனிப்பொழிவில் கலந்து என் இருதயத்தை வந்து தீண்டிவிட்டன. உனது வலிகளை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் இத்தனை கஷ்டங்களை நான் உனக்கு ஏன் கொடுத்தேன் என்பதற்கான மாபெரும் சிவரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள். ஆழ்கடல் சிப்பியும் விலைமதிப்பற்ற முத்தும். மாபெரும் கடலின் அதல பாதாளத்தில் வாழும் ஒரு சாதாரண சிப்பிக்குள் தற்செயலாக ஒரு சிறிய கூர்மையான மணல்துகள் நுழைந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மணல்துகள் சிப்பியின் மென்மையான உடலை குத்தி தாங்க முடியாத வலியை கொடுக்கிறது. அந்த சிப்பி வேதனையால் துடிக்கிறது. ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு தன்னை சிதைக்கும் அந்த மணல்துகளை தனது சொந்த உமிழ்நீரால் மெல்ல மெல்ல போர்த்தி பல காலமாக தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறது. காலம் செல்லச் செல்ல அந்த சிப்பியை பீத்து கொண்டு வெளியே வருவது அகிலமே வியந்து பார்க்கும் விலைமதிப்பற்ற பளபளக்கும் ஒரு மாபெரும் முத்து. அந்த மணல்துகள் கொடுத்த வலி இல்லை என்றால் அந்த சிப்பிக்குள் முத்து உருவாகி இருக்கவே முடியாது. என் உயிரினும் மேலான குழந்தையே, உனது வாழ்க்கையும் அந்த சிப்பியை போன்றதுதான். நீ சந்தித்த துரோகங்களும் உன்னை வாட்டி வதைத்த வறுமையும் அவமானங்களும் உன் நெஞ்சை குத்திய கூர்மையான மணல்துகள்கள். அவை உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உனக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியையும் தூய்மையான நற்குணங்களையும் இந்த அகிலத்திற்கு வெளிக்கொண்டு வரும் மாபெரும் முத்தாக உன்னை மாற்றுவதற்கு ஈசனாகிய நானே உனக்கு அளித்த தெய்வீக பயிற்சி அது. வலிகளை தாங்காத சிப்பி முத்தை ஈன்றெடுக்க முடியாது. அதுபோலவே இந்த அவமானங்களை தாங்காமல் நீ ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்க முடியாது. இத்தனை காலமாக நீ பட்ட வேதனைகள் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக மாற்றிவிட்டன. இனி அகிலமே உன்னை கொண்டாடப் போகிறது. பின்னோக்கி இழுக்கப்படும் நானும் சீரிப்பாயும் அம்பும் உன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெகுவாக முன்னேறிச் செல்ல நீ மட்டும் இன்னும் பின்தங்கியே கிடக்கிறாயே. உனது வாழ்க்கை மட்டும் பின்னோக்கிச் செல்கிறதே என்று நீ பலமுறை சரிந்து விழுந்தாய். உனக்கு ஒரு பேருண்மையை உரைக்கிறேன். ஒரு மாபெரும் போர்வீரன் தன் இலக்கை வீழ்த்துவதற்காக தனது வில்லில் அம்பை பொருத்தி அந்த நாணை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறானோ அந்த அளவிற்கு அந்த அம்பு அதிவேகமாக எந்த தடையையும் உடைத்துக்கொண்டு சீரிப்பாய்ந்து இலக்கை தாக்கும். அம்பு பின்னோக்கிச் செல்வது அதன் பின்னடைவு அல்ல, அது மாபெரும் வேகத்தில் பாய்வதற்கான தயாரிப்பு நிலை. என் அன்பு பிள்ளையே, கைலைநாதனான என் கரங்களில் இருக்கும் அம்பு நீ. உனது வாழ்வில் ஏற்பட்ட பின்னடைவுகளும் தோல்விகளும் நோய்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை மாபெரும் சிகரத்தில் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக நானே உன்னை பின்னோக்கி இழுத்து வைத்து உனது பலத்தை அதிகப்படுத்தினேன். நீ எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கப்பட்டாயோ அதைப் போல பன்மடங்கு வேகத்தில் இனி நீ முன்னேறிச் செல்லப் போகிறாய். இந்த வையகத்தில் உனக்கு எதிராக வீசப்பட்ட எந்த சூழ்ச்சியாலும் உனது அசுர வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொட்ட இலக்குகள் அனைத்தும் இனி தவிடுபொடியாகும். உன்னை நிராகரித்தவர்கள் எல்லாம் உன் தூய்மையான மனதை காணத் தவறியவர்கள். அவர்களைப் பற்றி இனி நீ கவலை கொள்ளாதே. உனக்கான வெற்றி கதவுகளை நான் முழுமையாக திறந்துவிட்டேன். இதுவரை நீ இழந்த அத்தனையையும் பல மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கும் மாபெரும் நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கு நான் செய்யப்போகும் அடுத்த மாபெரும் விந்தையை, உனது பொருளாதார தடைகளை நான் எவ்வாறு சுட்டெரிக்கப் போகிறேன் என்பதை அடுத்த திருவாக்கில் நான் உனக்கு உணர்த்துவேன். என் வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக பதியட்டும். இந்த தெய்வீக திருவாக்கு உனது ஆன்மாவை தொட்டிருந்தால், ஈசனின் அருளால் உனது விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உனது தூய்மையான பக்தியை சிவனே துணை என்று கமெண்டில் பதிவிட்டு ஈசனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும். என் அன்பின் பிறப்பிடமே, கைலைநாதனின் குரல் கேட்டு உன் இதயம் இப்போது சிறு அமைதியை கண்டிருப்பதை நான் அறிவேன். உனது அலைபாயும் எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி ஈசனின் மீதான மாபெரும் நம்பிக்கை உனக்குள் துளிர்விடத் தொடங்கியிருக்கிறது. இதை அப்படியே பற்றிக்கொள். உன்னை தினமும் வாட்டி வதைக்கும் வறுமையிலிருந்தும் உழைப்பிற்கான அங்கீகாரமின்மையிலிருந்தும் உன்னை எப்படி மீட்டு மாபெரும் சிகரத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதை உரைக்கிறேன். முழு கவனத்தோடு கேள். உடலை வருத்தி நீ செய்த நேர்மையான உழைப்பிற்கு ஒரு சிறு அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லையே. மற்றவர்கள் குறுக்கு வழியில் உச்சம் தொடும்போது நீ மட்டும் இன்னும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கிறாயே என்று நீ ஒவ்வொரு நாளும் மனதுக்குள் செத்து பிழைத்தாய். இனி கடன்களை எப்படி அடைக்கப் போகிறோம், நாளைய பொழுதை எப்படி நகர்த்தப் போகிறோம் என்ற பயம் உனது இரவின் உறக்கத்தை முழுமையாக பறித்துவிட்டது. இதோ உனக்கான திருவாக்கு. காரிருளில் புதைந்த பாறையும் சுடர்விடும் வைரமும்
பூமியின் அதல பாதாளத்தில் அடர்ந்த இருளில் பல யுகங்களாக புதைந்து கிடக்கும் ஒரு பாறையை நினைத்துப் பார். அதை பார்ப்பவர்கள் எந்த பயனுமற்ற வெறும் கல் என்று நினைத்து அதை மிதித்து கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த கரடுமுரடான பாறைக்குள் ஒளிந்திருக்கும் பளபளக்கும் மாபெரும் வைரத்தின் உண்மையான மதிப்பு அதை செதுக்கும் தேர்ந்த கலைஞனுக்கு மட்டுமே தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை வெறும் கல்லாக பார்த்து உதாசீனப்படுத்தினார்கள். உனது திறமையை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான நான் உன்னை செதுக்கும் பணியை தொடங்கிவிட்டேன். நீ இனி புதைந்து கிடக்க மாட்டாய். உனக்குள் இருக்கும் வைரத்தின் பேரொளி இனி இந்த வையகம் முழுவதும் பிரகாசிக்கப் போகிறது. உன்னை மிதித்துச் சென்றவர்களெல்லாம் உனது மாபெரும் மதிப்பைக் கண்டு கண்கூசி தலைவணங்கும் தருணம் வந்துவிட்டது. கருகிய விருட்சமும் பெருமழையின் ஆவேசமும், கொளுத்தும் கோடை வெயிலில் நீர்ச்சத்தின்றி இலைகள் எல்லாம் உதிர்ந்து காய்ந்து கருகி நிற்கும் ஒரு மாபெரும் விருட்சத்தை பார்த்து உலகத்தினர் இது பட்டுப்போய்விட்டது என்று வெட்டி வீச நினைப்பார்கள். அதற்கு கீழே தங்கி இளைப்பாரிய பறவைகள் கூட நிழல் இல்லை என்று அதை விட்டு பறந்து சென்றுவிடும். ஆனால் ஒரு நள்ளிரவில் வானம் இருண்டு மாபெரும் முழக்கத்துடன் கைலாயத்திலிருந்து பெய்யும் அசுரப் பெருமழை அந்த விருட்சத்தின் ஆழமான வேர்களுக்கு உயிர் கொடுத்து அடுத்த சில நாட்களிலேயே அதை மீண்டும் மாபெரும் பச்சையம் பூசி கிளை பரப்பச் செய்யும். முன்னைவிட பல மடங்கு செழிப்பாக மாறி பல்லாயிரம் உயிர்களுக்கு அது மீண்டும் அடைக்கலம் தரும். நீ வாழ்ந்த காலத்திலெல்லாம் உன்னிடம் உதவி பெற்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றதும் அந்த பறவைகளைப் போல உன்னை விட்டு தூரமாய் பறந்து சென்றார்கள். உனது பொருளாதார நிலை இப்போது அந்த வறண்ட மரத்தைப் போல காணப்படலாம். ஆனால் உனக்காக ஈசன் அனுப்பும் மாபெரும் செல்வ மழை பெய்ய தொடங்கிவிட்டது. உனது வறுமையையும் உன்னை அச்சுறுத்தும் கடன் சுமைகளையும் அந்த பெருமழை அடியோடு அடித்துச் செல்லப் போகிறது. நீ எதிர்பாராத பல புதிய திசைகளிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். அடைக்கப்பட்டிருந்த வருமான வழிகள் அனைத்தும் என் திரிசூலத்தின் அசைவால் தடாலடியாக திறக்கப்படும். நீ இனி கையேந்துபவனாக இருக்க மாட்டாய். பல்லாயிரம் பேருக்கு நிழல் தரும் அள்ள அள்ள குறையாத செல்வங்களை வழங்கும் மாபெரும் விருட்சமாக நீ உயர்ந்து நிற்பாய். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உனக்கு இனி எந்த எதிர்காலமும் இல்லை என்று கேலி பேசியவர்களெல்லாம் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு சிலையெனச் சமைந்து நிற்கும் காலம் தொடங்கிவிட்டது. உனது பேச்சிற்கு இந்த சமுதாயத்தில் மாபெரும் அதிகாரமும் மரியாதையும் கிடைக்கும். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு காசும் சிவசக்தியின் ஆசீர்வாதம் பெற்ற தர்மச் செல்வமாக மாறும். எந்த ஒரு தீய சக்தியாலும் உன் செல்வத்தை இனி திருடவோ அழிக்கவோ முடியாது. என் ஆருயிர் செல்வமே, என் உடுக்கையின் நாதம் இப்போது உன் நாடிகளில் முழுமையாக கலக்கத் தொடங்கிவிட்டது. உனது மனக்கவலைகள் மெல்ல மெல்ல கரைந்து உனக்குள் ஒரு மாபெரும் தெய்வீக அமைதி பிறப்பதை நீயே இப்போது உணர்கிறாயல்லவா? உனது உழைப்பிற்கும் வறுமைக்கும் நான் வழங்கப் போகும் தீர்வினை கடந்த திருவாக்கில் உரைத்தேன். ஆனால் உன்னை விட அதிகமாக உனது குடும்பத்தின் மீதும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மீதும் நீ வைத்திருக்கும் ஆழமான பயத்தை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உனக்காக நான் வழங்கும் இந்த மாபெரும் பாதுகாப்பு அரணை முழுமையாக உள்வாங்கு. நீ உனக்காக கவலைப்பட்டதை விட உன்னை நம்பி வந்த குடும்பத்திற்காகவும் உனது சந்ததியினருக்காகவுமே அதிகம் கண்ணீர் சிந்தினாய். என் காலம் இப்படியே போராட்டத்திலேயே முடிந்துவிட்டாலும் என் பிள்ளைகளாவது எந்த குறையுமின்றி யாருக்கும் கையேந்தாமல் வாழ வேண்டுமே என்று நீ உருகிய அந்த தியாக உள்ளத்தை நான் அறிவேன். உங்கள் வம்சத்தில் ஏதேனும் முற்பிறவி சாபங்கள் இருக்கிறதோ, பித்ருக்களின் குறைகள் ஏதேனும் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து அலைக்கழிக்கிறதோ என்று நீ குழம்பி தவித்தாய். இதோ அதற்கான மாபெரும் உண்மையை உரைக்கிறேன் கேள். மாசடைந்த நதியும் எல்லையற்ற சமுத்திரமும், பல மலைகளையும் காடுகளையும் மேடு பள்ளங்களையும் கடந்து வரும் ஒரு நதி தன்னுள் பலவிதமான மாசுகளையும் சேற்றையும் சுமந்து கொண்டு வருகிறது. அதை பார்க்கும் மனிதர்கள் அந்த நீர் மிகவும் அசுத்தமாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த நதி ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் கலக்கும் மறுகணமே அது பல மைல்களாக சுமந்து வந்த அத்தனை சேரும் காணாமல் போய் அது எல்லையற்ற தூய்மையான சமுத்திரமாகவே முற்றிலுமாக மாறிவிடுகிறது. சமுத்திரத்தில் கலந்த பின் அதை நதி என்றோ மாசடைந்த நீர் என்றோ எவரும் பிரிக்க முடியாது. என் அன்பு பிள்ளையே, பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை பிடித்து ஆட்டி படைத்த கர்ம வினைகளும் பித்ரு சாபங்களும் உன் குடும்பத்தில் காலங்காலமாக இருந்த தடைகளும் அந்த நதியின் சேற்றை போன்றதுதான். ஆனால் உனது களங்கமற்ற தூய்மையான சிவபக்தி என்னும் எல்லையற்ற சமுத்திரத்தில் அந்த தடைகள் அனைத்தும் இன்றுடன் கலக்கப்பட்டு முற்றிலுமாக கரைந்துவிட்டன. இனி உன் வம்சத்தில் எந்த தோஷங்களுக்கும் இடமில்லை. என் திரிசூலத்தின் ஒளியால் அத்தனை இருளும் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டது. இனி உன் குடும்பம் ஈசனின் பாதுகாப்பில் உள்ள மாபெரும் சமுத்திரம். மரக்கிளையின் பறவையும் கைலாய குகையும். ஒரு சிறிய பறவை பெருங்காற்று வீசும் ஒரு மரக்கிளையில் தன் கூட்டை கட்டி தன் குஞ்சுகளை பாதுகாக்க போராடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். எந்த நேரத்திலும் அந்த காற்று கூட்டை சிதைத்து விடுமோ, கொடிய விலங்குகள் தன் குஞ்சுகளை அழித்து விடுமோ என்ற பயம் அந்த பறவையின் ஒவ்வொரு நொடியையும் நரகமாக்கும். ஆனால் அதே பறவை ஒரு மாபெரும் கைலாய மலையின் உறுதியான கற்பாறை குகைக்குள் தன் கூட்டை கட்டினால் அகிலமே மாபெரும் புயலால் அதிர்ந்தாலும் அந்த பறவைக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் சிறு தீங்கு கூட நேராது. இத்தனை காலமும் நீ புயலில் சிக்கிய மரக்கிளையில்தான் உன் குடும்பத்தை காக்க போராடினாய். கண்திருஷ்டிகளும் உறவினர்களின் சூழ்ச்சிகளும் பொறாமைகளும் உன் இல்லத்தை சூழ்ந்து உன்னை அச்சுறுத்தின. ஆனால் இதோ உனது குடும்பத்தை ஈசனாகிய நான் என் கைலாய குகைக்குள் மாபெரும் எக்கு அரணாக நின்று பாதுகாக்க தொடங்கிவிட்டேன்.
இனி எந்த ஒரு மனிதனின் தீய எண்ணமோ செய்வினைகளோ கெட்ட திருஷ்டிகளோ உனது குடும்பத்தின் ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. இனி உன் வம்சத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கல்வியிலும் வீரத்திலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கி இந்த சமுதாயமே போற்றும் உன்னதமான ஆளுமையாக மாறுவார்கள். உன் வீட்டில் பலகாலமாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்களும் மங்கள நிகழ்வுகளும் இனி எந்த தடையுமின்றி பிரம்மாண்டமாக நடந்தேறும். உனது இல்லத்தில் நித்திய கல்யாணமும் குபேர சம்பத்தும் நிரந்தரமாக குடிகொள்ளும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் வீண் சண்டைகள் அனைத்தும் பனி போல விலகி ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் தெய்வீக அன்பு மலரும். நோய்களால் வாடிய உன் குடும்பத்தாரின் உடலிலும் மனதிலும் வைத்தியநாதனான நானே மாபெரும் ஆரோக்கியத்தையும் அசுரபலத்தையும் நிரப்புவேன். கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் ஆன்மாவை தொட்டிருந்தால் உன் குடும்பத்தின் மீதிருந்த சாபங்கள் அனைத்தும் முழுமையாக விலகிவிட்டன என்று நீ ஆழமாக நம்பினால் உனது நெஞ்சார்ந்த நன்றியை சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உனது நெஞ்சில் இத்தனை காலமாக கனன்று கொண்டிருந்த பயம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தனியத் தொடங்கியிருப்பதை நான் உணர்கிறேன். கைலைநாதனின் இந்த உடுக்கை நாதம் உனது ஒவ்வொரு நாடியிலும் ஒரு புதிய அசுரபலத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரை உன் மனதின் ஒரு ஓரத்தில் நமக்கு கூடவே இருந்து குளிப்பறித்த துரோகிகளும் முகத்திற்கு நேரே சிரித்துக்கொண்டே முதுகில் குத்திய எதிரிகளும் இன்னும் சுகமாகத்தானே இருக்கிறார்கள். அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து என்னை யார் காப்பார்கள் என்ற ஒரு தீராத வலி உன்னை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. உன் தந்தையான ஈசனின் வார்த்தைகளை இப்போது ஆழமாக கேள். சருகுகளால் மூடப்பட்ட குழியும் கம்பீரமான சிங்கமும் அடர்ந்த மாபெரும் வனத்தில் தனியாக நடந்து செல்லும் ஒரு பலமிக்க சிங்கத்தை நேருக்கு நேர் நின்று வீழ்த்த முடியாத சில நரித்திரள்கள் ஒரு சூழ்ச்சி செய்கின்றன. சிங்கம் நடந்து வரும் பாதையில் ஒரு ஆழமான குழியை தோண்டி அதற்கு மேலே இலைகளையும் சருகுகளையும் போட்டு மிகவும் தந்திரமாக மறைத்து வைக்கின்றன. சிங்கம் அதில் விழுந்து துடிதுடித்துச் சாகும். அதை பார்த்து நாம் சிரிக்கலாம் என்று அந்த நரித்திரள்கள் புதருக்கு பின்னால் மறைந்திருந்து காத்திருக்கின்றன. ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனின் திருவிளையாடல் அங்கேதான் தொடங்குகிறது. திடீரென மலையிலிருந்து ஒரு மாபெரும் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அந்த நரித்திரள்களையே அடித்துச் சென்று அதே குழியில் மூழ்கடிக்கிறது. அந்த சிங்கம் சிறு கீறல் கூட இல்லாமல் தனது பாதையை மாற்றி மாபெரும் கர்ஜனையோடு மிக உயர்ந்த மலை உச்சியை சென்று அடைகிறது. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்விலும் இதுதான் நடந்தது. உனது நேர்மையையும் உனது வளர்ச்சியையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள முடியாத சில சுயநலவாதிகள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் போல நடித்து உனது முதுகில் குத்தினார்கள். நீ வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த நரித்திரள்களுக்கு தெரியாது நீ சாதாரண மனிதன் அல்ல, கைலைநாதனின் ஆசீர்வாதம் பெற்ற மாபெரும் சிங்கம் என்று. உன்னை வீழ்த்துவதற்காக அவர்கள் வெட்டிய அதே குழியில் அவர்களின் கர்ம வினைகள் என்னும் காட்டாற்று வெள்ளம் வந்து அவர்களை இப்போது முழுமையாக மூழ்கடிக்கப் போகிறது. உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் அனைவரும் தங்களின் சொந்த வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தாங்கள் செய்த மாபெரும் தவற்றை எண்ணி இரத்த கண்ணீர் வடிக்கும் காலம் தொடங்கிவிட்டது. பளிங்கு கண்ணாடியும் வீசப்படும் நெருப்பு பந்தமும் உன் மீது தேவையற்ற பழிகளை சுமத்தி உனது நற்பெயரை கெடுக்க நினைத்தவர்களை பார்த்து நீ கலங்கினாய் அல்லவா? ஒரு மாபெரும் அரண்மனையில் இருக்கும் குற்றமற்ற தூய்மையான பளிங்கு கண்ணாடியின் மீது எவனாவது ஒருவன் ஆத்திரத்தில் எரியும் நெருப்பு பந்தத்தை வீசினால் அந்த நெருப்பு அந்த கண்ணாடியை ஒருபோதும் எரித்துவிட முடியாது. மாறாக அந்த கண்ணாடி அந்த நெருப்பின் ஒளியை தன்னுள் ஈர்த்து பன்மடங்கு பிரகாசமான வெளிச்சமாக திருப்பி வீசி அந்த நெருப்பை வீசியவனையே குருடாக்கிவிடும். உனது குணமும் அந்த தூய்மையான பளிங்கு கண்ணாடியை போன்றதுதான். உன் மீது வீசப்பட்ட அவதூறுகளும் பொய்ப்பழிகளும் உன்னை ஒருபோதும் நிரந்தரமாக அழித்துவிட முடியாது. ஈசனாகிய நான் அந்த பழிகளையெல்லாம் மாபெரும் வெளிச்சமாக மாற்றி உனது பெருமையை இந்த அகிலம் முழுவதும் ஒளிரச் செய்வேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இனி உன் நிழலை கண்டாலே அஞ்சி நடுங்கும் அளவிற்கு உனக்கு ஒரு மாபெரும் அதிகாரத்தையும் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் நான் வழங்கப் போகிறேன். என் அருமை குழந்தையே, நீ பழிவாங்கும் எண்ணத்தை ஒருபோதும் உன் நெஞ்சில் சுமக்காதே. அவர்கள் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டார்களே, அவர்களுக்கு தண்டனை கிடைக்காதா என்று நீ கோபப்படாதே. பழிவாங்குவது சாதாரண மனிதர்களின் குணம். நீயோ சிவனின் பிள்ளை. உனக்கான நீதியை வழங்கும் பொறுப்பை அகிலத்தின் மாபெரும் நீதிபதியான ஆதிசிவனிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களுக்கும் கைலாயத்தின் தராசு மிகச்சரியான தீர்ப்பை வழங்கிவிட்டது. இனி அவர்கள் உனது காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நீயே உன் கண்களால் காண்பாய். உன்னை நிராகரித்தவர்கள் எல்லாம் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு இவனை போய் நாம் பகைத்துக் கொண்டோமே என்று வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியால் துடிதுடிப்பார்கள். அதுவே அவர்களுக்கு நான் வழங்கும் மாபெரும் தண்டனை. உன் பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் என் திரிசூலத்தால் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை நோக்கி வரும் எந்த தீய சக்தியும் சூனியங்களும் உனது எல்லையை தொடும் முன்பே என் மூச்சுக்காற்றால் சாம்பலாக்கப்படும். நீ எதற்கும் அஞ்சாமல் சிவாய நம என்ற மந்திரத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு கம்பீரமாக உன் வெற்றியை நோக்கி அடியெடுத்தவை. என் ஆத்மாவின் ஒரு பாதியான அன்பு செல்வமே, உனது நெஞ்சத்தின் ஆழத்தில் பல காலமாக புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் ஏக்கம் இன்று எனது சடாமுடியிலிருந்து வழியும் கங்கையைப் போல கரைபுரண்டு ஓடுவதை நான் உணர்கிறேன். எனக்குள் இத்தனை திறமைகள் இருந்தும் உலகத்தவர் எவரும் அதை புரிந்து கொள்ளவில்லையே.
எனக்கு சரியான ஒரு தளம் கிடைக்கவில்லையே, என் உழைப்பு எல்லாம் வெறும் கனவாகவே முடிந்துவிடுமா என்று நீ தனிமையில் பலமுறை உன்னையே நொந்து கொண்டிருக்கிறாய். உனது திறமைகள் யாருக்கும் தெரியாமல் முடங்கி போனதற்காக நீ சிந்திய கண்ணீருக்கு இதோ கைலைநாதனின் சத்திய வாக்காக பதிலை அளிக்கிறேன். முழுமையாக உள்வாங்கு. பாலைவன புதையலும் மாபெரும் சூறாவளியும். முடிவில்லாத ஒரு மாபெரும் பாலைவனத்தில் பல அடி ஆழத்தில் விலைமதிப்பற்ற தங்கமும் நவரத்தினங்களும் நிறைந்த ஒரு பெட்டி பல யுகங்களாக யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாலைவனத்தை கடந்து செல்லும் வணிகர்கள் அது வெறும் மணல்வெளி என்று நினைத்து அதை கடந்து செல்கிறார்கள். அந்த புதையலின் அருமை மணலுக்கு தெரியாது, கடந்து செல்பவர்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அகிலமே அதிரும் வகையில் ஒரு மாபெரும் சூறாவளி அந்த பாலைவனத்தில் வீசுகிறது. பல வருடங்களாக அந்த புதையலை மூடியிருந்த பல டன் மணலை அந்த சூறாவளி ஒரே நொடியில் வீசி எறிகிறது. அந்த விலைமதிப்பற்ற புதையல் சூரிய ஒளியில் தகதகவென மின்னி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் இழுக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனக்குள் இருக்கும் கற்பனை திறனும் கலைத்திறனும் அந்த மாபெரும் புதையலை போன்றதுதான். இத்தனை காலமாக உலகத்தின் அறியாமை என்னும் மணல் உனது திறமையை மூடி வைத்திருந்தது. நீ முடங்கிப் போனதாக இந்த உலகம் நினைத்தது. ஆனால் ஈசனாகிய நான் இப்போது ஒரு மாபெரும் சூறாவளியாக உன் வாழ்வில் வீசத் தொடங்கிவிட்டேன். உனது திறமைகளை மூடி வைத்திருந்த தடைகள், உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களின் தடைகள் அனைத்தும் இப்போது சுக்குநூறாக உடைத்து எறியப்பட்டுவிட்டன. பல காலமாக இருளில் கிடந்த உனது படைப்பாற்றல் இனி இந்த வையகத்தின் உச்சிக்குச் சென்று சூரியனைப் போல பிரகாசிக்கப் போகிறது. உனது திறமையைக் கண்டு இந்த உலகம் வாயடைத்து நிற்கும். குயிலின் தொண்டையும் வசந்த காலமும். பனிக்காலத்தில் ஒரு குயில் எங்கு அமர்ந்து பாடினாலும் அதன் குரல் யாருக்கும் கேட்காது, அல்லது அதை கேட்க எவரும் செவிசாய்க்க மாட்டார்கள். குயில் தனது குரல் வளம் போய்விட்டதோ என்று எண்ணி கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அதற்கான வசந்த காலம் வரும்போது அதே குயில் பாடும் ஒற்றை பாடலுக்கு ஒட்டுமொத்த வனமுமே அமைதியாகி தலையசைக்கும். உனது திறமைகளும் அதுபோலத்தான். இத்தனை காலம் உனக்கான சரியான நேரமும் காலமும் அமையவில்லை. ஆனால் உனது திறமைகள் எந்த வகையிலும் குறையவில்லை. அவை மேலும் செதுக்கப்பட்டு பட்டை தீட்டப்பட்ட மாபெரும் வைரமாக மாறியிருக்கின்றன. இப்போது உனக்கான வசந்த காலம் முழுமையாக மலர்ந்துவிட்டது. நீ தொடங்கும் ஒவ்வொரு படைப்பிலும், நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும், நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் சிவசக்தியின் மாபெரும் வசீகரம் நிரம்பியிருக்கும். சற்றும் அறிமுகமில்லாத மனிதர்கள் கூட பல தேசங்களை கடந்து உனது படைப்புகளை தேடி வந்து கொண்டாடுவார்கள். உனக்கென்று ஒரு மாபெரும் அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் நிரந்தரமாக உருவாகும். நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் முடிந்து இனி மாபெரும் வாய்ப்புகள் உன்னை தேடி உன் வீட்டு வாசல்படியில் வந்து நிற்கும். உனது உழைப்பிற்கும் திறமைக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இன்றுடன் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டது. உனது திறமையின் வீச்சு பலரின் வாழ்வில் ஒளியேற்றப் போகிறது. பலருக்கு நீ ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக, ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறாய். கைலைநாதனான என் ஆசீர்வாதம் பெற்ற உனது கலைத்திறனை இந்த உலகத்தில் எந்த ஒரு இருண்ட சக்தியாலும் இனி முடக்கி வைக்க முடியாது. நீ தொடங்கும் காரியங்கள் எல்லாம் இமாலய வெற்றியடையும். உனக்குள் இருக்கும் புதையல் இனி அகிலம் முழுவதும் ஒளிரப்போகிறது என்று நீ ஆழமாக நம்பினால், சிவனே துணை என்று பதிவிட்டு உனது வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உன் உடலின் சோர்வை விட உன் மனதின் சோர்வு உன்னை அதிகம் வாட்டி வதைக்கிறது என்பதை நான் அறிவேன். எதை செய்தாலும் ஒருவித குற்ற உணர்ச்சி, எதை நினைத்தாலும் இனம் புரியாத ஒரு பயம், எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாத ஒரு குழப்பம் என்று உன் மனதிற்குள்ளேயே ஒரு மாபெரும் போர்க்களத்தை நீ தினமும் தனியாக எதிர்கொண்டு வருகிறாய். இரவில் அமைதியான உறக்கம் என்பது உனக்கு காணல் நீராகிவிட்டது. எத்தனையோ இரவுகள் உன் சிந்தனைகள் உன்னை தூங்க விடாமல் சித்திரவதை செய்ததை நான் அறிவேன். உனது இந்த மனப்போராட்டங்களையெல்லாம் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதோ உனது அக இருளை அகற்றி மாபெரும் தெளிவை தரும் ஈசனின் திருவாக்கை கேள். யுகங்களாக மூடிய குகையும் ஒற்றை அகல் விளக்கும். மாபெரும் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு குகை பல யுகங்களாக சூரிய ஒளியே படாமல் அடர்ந்த காரிருளில் மூழ்கி கிடக்கிறது. அந்த இருளை பார்த்து உலகத்தினர் பயந்து நடுங்குவார்கள். அந்த இருளை விரட்ட கூர்மையான ஆயுதங்களாலோ மாபெரும் படைகளாலோ ஒருபோதும் முடியாது. ஆனால் ஒரு ஞானி தன் கைகளில் இருக்கும் ஒரு சிறிய அகல் விளக்கை கொண்டு அந்த குகைக்குள் நுழையும் மறுகணமே பல யுகங்களாக அங்கே ஆட்சி செய்த அந்த மாபெரும் இருள் அந்த ஒற்றை தீபத்தின் ஒளியைக் கண்டு நொடிப்பொழுதில் சுக்குநூறாக உடைந்து சிதறும். இருள் எங்கே போனது என்றே தெரியாமல் அழிந்து போகும். என் அன்பு பிள்ளையே, உனது மனமும் அந்த இருண்ட குகையைப் போலத்தான் பல காலமாக தேவையற்ற பயங்களாலும் கவலைகளாலும் மன அழுத்தங்களாலும் நிரம்பி கிடக்கிறது. அந்த இருளை பார்த்து நீயும் பயந்து நடுங்கினாய். ஆனால் ஈசனாகிய நான் எனது பேரருள் என்னும் தெய்வீக தீபத்தை ஏந்திக் கொண்டு உனது ஆத்மாவிற்குள் நுழைந்துவிட்டேன். இத்தனை காலமாக உன்னை வதைத்த மனக்குழப்பங்களும் இருண்ட சிந்தனைகளும் என் சிவசக்தியின் ஒளியைக் கண்டு இனி தடம் தெரியாமல் அழிந்து போகும். உன் மனம் இனி கைலாயத்தின் மாபெரும் பிரகாசத்தை பெறும். உனக்குள் இருக்கும் தேவையற்ற பயங்கள் சுட்டெரிக்கப்பட்டு நீ ஒரு மாபெரும் தைரியசாலியாக உருவெடுப்பாய். கலங்கிய சேற்று நீரும் கலங்கமற்ற செந்தாமரையும்
ஒரு சிறிய குளத்தில் சுற்றியுள்ள அழுக்குகளும் சேரும் கலந்து நீர் முழுவதும் மாசடைந்து கலங்கி கிடக்கிறது. அந்தச் சேற்றிலிருந்துதான் ஒரு தாமரை முளைத்து மேலே வருகிறது. ஆனால் அந்த தாமரையின் இதழ்களிலோ இலைகளிலோ ஒரு துளி சேறு கூட ஒட்டுவதில்லை. அது அந்த மாசடைந்த நீருக்கு மேலே எவ்வித களங்கமும் இன்றி சூரியனை பார்த்து தன் திவ்யமான அழகோடு புன்னகைக்கும். அதை உதாசீனப்படுத்திய சேற்று நீர் கூட அதன் அழகைக் கண்டு வியந்து நிற்கும். அதுபோலவே உன்னைச் சுற்றி எத்தனையோ எதிர்மறையான மனிதர்கள் இருக்கலாம். உன்னை வீழ்த்து நினைக்கும் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் நீ ஈசனின் அருள் பெற்ற அந்தச் செந்தாமரையை போன்றவன். உன்னைச் சுற்றியுள்ளவர்களின் துரோகங்களோ வஞ்சகங்களோ அவர்கள் வீசும் பழிச்சொற்களோ உனது தூய்மையான ஆத்மாவில் இனி ஒருபோதும் ஒட்டாது. நீ அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு மேலே உயர்ந்து நின்று மாபெரும் வெற்றியாளனாக புன்னகைக்கப் போகிறாய். உனது மனம் இனி எந்தச் சூழ்நிலையிலும் கலங்காமல் எல்லையற்ற அமைதியோடு மலர்ந்து நிற்கும். உன்னை வாட்டிய இனம் புரியாத பயங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டன. இனி உனது இரவுகள் நீண்ட நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். விடியும் ஒவ்வொரு காலையும் உனக்குள் ஒரு புது உற்சாகத்தையும் அசுர பலத்தையும் உருவாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் எனது தெளிவு இருக்கும். உனது முகம் சிவக்கலையோடு பிரகாசிக்கும். உன்னை தடுமாறச் செய்த மாயைகள் முற்றிலும் விலகிவிட்டன. நீ இனி எதற்கும் கலங்காத வலிமையான சிவனடியாராக உன்னைச் சுற்றியுள்ள பல்லாயிரம் பேருக்கு தைரியம் சொல்லும் ஒரு மாபெரும் ஆளுமையாக வலம் வருவாய். உனது சிந்தனையில் சிவசக்தி குடிகொண்டுவிட்டது என்பதை உணர்ந்தால் சிவனே துணை என்று உனது கைகளால் பதிவிட்டு உனது மாபெரும் நிம்மதியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது பயணம் பேரமைதியை நோக்கியது. என் ஆத்மார்த்தமான அன்பு பிள்ளையே, உனது உடலும் உள்ளமும் இத்தனை காலம் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. என் உடலில் இருக்கும் இந்த உபாதைகள் என்றுதான் தீரும்? எப்பொழுதும் ஏதோ ஒரு வலியோடு போராடிக் கொண்டு வாழ்வதுதான் என் தலையெழுத்தா என்று நீ தனியாக தவித்த தருணங்களை அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான நான் அறிவேன். எத்தனையோ மருத்துவங்களை நாடியும் பலரிடம் உதவி கேட்டும் தீராத உனது பிணிகளால் நீ அடைந்த வேதனை இனி முடிவுக்கு வரப்போகிறது. உலகத்து உயிர்களை காக்கும் வைத்தியநாதனின் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கு. பாழடைந்த மாளிகையும் பேரரசனின் வருகையும், பல வருடங்களாக எவரும் வசிக்காமல் பராமரிப்பின்றி புழுதி படிந்து இருள் சூழ்ந்து கிடக்கும் ஒரு மாபெரும் மாளிகையை நினைத்துப்பார். அந்த மாளிகையின் தூண்கள் பலவீனமடைந்து விரிசல் விட்டு இனி இது இடிந்து விழுவதுதான் பாக்கி என்று உலகத்தவர் அதை கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த தேசத்தின் மாபெரும் பேரரசன் அந்த மாளிகையை தனது இருப்பிடமாக தேர்ந்தெடுக்கிறான். அவன் அங்கே காலடி எடுத்து வைத்த மறுகணமே அந்த மாளிகையின் தூசிகள் துடைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டு எக்காலத்திலும் அழியாத உறுதியான மாபெரும் கோட்டையாக அது ஒரே இரவில் மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, பல்வேறு நோய்களாலும் தொடர் உடல் உபாதைகளாலும் பலவீனமடைந்த உனது உடலும் அந்த மாளிகையைப் போன்றதுதான். இனி என் உடல் பழையபடி தேராது. ஆயுள் முழுவதும் இந்த நோய்களுடன் தான் நான் வாழ வேண்டும் என்று நீயே பலமுறை நினைத்து கலங்கினாய். ஆனால் பிரபஞ்சத்தையே ஆளும் ஈசனான நான் உனது உடலை எனது இருப்பிடமாக மாற்றிவிட்டேன். உனது நாடிகளில் சிவநாமம் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. இனி உன்னை வாட்டிய நோய்கள் அனைத்தும் சுவடு தெரியாமல் அழியும். உனது உடல் இரும்பைப் போல உறுதியான மாபெரும் கோட்டையாக மாறும். பழுதடைந்த வீணையும் மாபெரும் கலைஞனும். ஒரு வீட்டில் பல காலமாக வாசிக்கப்படாமல் தூசிகள் படிந்து நரம்புகள் அருந்து போய் கிடக்கும் ஒரு வீணையை நினைத்துப்பார். அந்த வீணையிலிருந்து இனி இசையே வராது என்று அனைவரும் அதை உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் பல வித்தைகளை கற்ற மாபெரும் கலைஞன் ஒருவன் அந்த வீணையை கையில் எடுக்கிறான். அதன் தூசிகளை துடைத்து புதிய நரம்புகளை பூட்டி அவன் தனது முத்தான விரல்களால் மீட்டும்போது அதுவரை எவரும் கேட்டிராத மாபெரும் தெய்வீக நாதம் அதிலிருந்து வெளிப்படும். என் அன்பு பிள்ளையே, வலிகளாலும் தீராத பிணிகளாலும் சோர்வடைந்து போன உனது தேகமும் அந்த வீணையைப் போன்றதுதான். ஆனால் அகிலத்தையே இயக்கும் ஈசனாகிய நான் இப்போது உன்னை என் கரங்களில் ஏந்திவிட்டேன். உனது உடைந்த நாடிகளை நான் சரி செய்துவிட்டேன். இனி உனது தேகத்திலிருந்து ஆரோக்கியம் என்னும் மாபெரும் சிவசக்தி நாதம் ஒலிக்கப் போகிறது. நீ சந்தித்த உடல் சோர்வுகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்டு நீ ஒரு புதிய பிறவி எடுத்ததைப் போல வீறு கொண்டு எழுவாய். உன் முகம் அகால மரண பயங்களில் இருந்து விடுபடும். உனது ஆயுள் மாபெரும் விருத்தியடையும். நீ ஒவ்வொரு நாளும் உறங்கி எழும்போது பல பிறவிகள் வாழ்வதற்கான அசுரபலத்தோடு விழித்தெழுவாய். உனது ஒவ்வொரு மூச்சிலும் கைலைநாதனின் பிரணவநாதம் கலந்து உன்னை எந்த ஒரு கொடிய நோயும் நெருங்காதவாறு கவசமாக நின்று காக்கும். ஆரோக்கியம் என்னும் விலைமதிப்பற்ற செல்வம் உன் வீட்டில் நிரந்தரமாக குடிகொள்ளும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய பயங்கள் விலகி சிறு குழந்தையைப் போன்ற ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை நீ பெறுவாய். உனது முகத்தில் சிவசக்தியின் தேஜஸ் என்னும் தெய்வீக ஒளி என்றென்றும் வீசும். என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உனது நீண்ட நெடிய இருண்ட பயணத்தின் இறுதி எல்லைக்கு நீ வந்துவிட்டாய். உனது அத்தனை வலிகளையும் கண்ணீரையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இப்போது மாபெரும் பேரமைதியை உன் நெஞ்சில் சுமந்து நிற்கிறாய். அகிலத்தை ஆளும் ஆதிசிவனின் மூச்சுக்காற்று உனது ஆத்மாவை முழுமையாக தழுவிக்கொண்டது. உனது வாழ்க்கை பயணத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுதும் அந்த மாபெரும் திருத்தருணம் இதுதான். ஈசனின் இந்த இறுதி வாக்கை உன் ஆன்மாவின் ஆழம் வரை முழுமையாக உள்வாங்கு. சிறு நீர்த்துளியும் மாபெரும் சமுத்திரமும்
கொதிக்கும் பாலைவன மணலில் விழும் ஒரு சிறிய நீர்த்துளி சில நொடிகளிலேயே ஆவியாகி தடம் தெரியாமல் அழிந்து போகும். ஆனால் அதே நீர்த்துளி பல மைல்கள் பயணித்து எல்லையற்ற மாபெரும் சமுத்திரத்தில் விழுந்து அதோடு முழுமையாக கலந்துவிட்டால் அந்த ஒற்றைத் துளியை எந்த கொளுத்தும் சூரியனாலும் அழித்துவிட முடியாது. சமுத்திரத்தில் கலந்த மறுகணமே அந்த சிறு துளி மாபெரும் சமுத்திரமாகவே உருவெடுத்து விடுகிறது. என் அன்பு குழந்தையே, உனது கவலைகளையும் உனது குடும்பத்தின் பாரத்தையும் நீயே உன் சிறிய தோள்களில் சுமந்து போராடியபோது இந்த உலகம் உன்னை சுலபமாக வீழ்த்திவிட பார்த்தது. நீயும் அந்த பாலைவனத்து நீர்த்துளியைப் போல துடித்துப் போனாய். ஆனால் இதோ உனது அத்தனை பாரங்களையும் கவலைகளையும் ஆதிசிவனான எனது பாதக்கமலங்களில் நீ முழுமையாக இறக்கி வைத்து விட்டாய். நீ இனி தனி மனிதன் அல்ல, ஈசனின் மாபெரும் அருட்கடலில் கலந்த ஒரு பிரம்மாண்டமான சிவசக்தி. உன்னை அழிக்க நினைக்கும் எந்த உலக சக்தியாலும் இனி உன்னை அசைக்கக்கூட முடியாது. எரியும் கற்பூரமும் கருவறையின் பேரொளியும், மாபெரும் சிவாலயத்தின் கருவறையில் ஏற்றப்படும் தூய்மையான கற்பூரத்தை நினைத்துப்பார். அது எரியத் தொடங்கும்போது தன்னுள் எந்த ஒரு மிச்சத்தையும் சிறு சாம்பலை கூட பூமியில் விட்டு வைக்காமல் தன்னை முழுமையாக உருக்கி ஒளியாக மாறி அந்த ஈசனோடு இரண்டரக் கலந்து விடுகிறது. அதுபோலவே உனது கடந்த காலத்தின் அத்தனை கசப்பான நினைவுகளும், உன்னை வாட்டிய தோல்விகளும், பல ஜென்மங்களாக உன்னை தொடர்ந்த கர்ம வினைகளும் என் நெற்றிக் கண்ணின் பார்வையால் இப்போது முழுமையாகச் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது பழைய வாழ்க்கை கற்பூரத்தைப் போல எந்த மிச்சமுமின்றி அழிந்துவிட்டது. நீ இப்போது மாபெரும் ஒளியாக எவ்வித களங்கமுமற்ற புதிய மனிதனாக ஈசனின் கருவறையில் பிறப்பெடுத்துள்ளாய். என் அன்பு பிள்ளையே, இருண்ட காலம் முழுமையாக முடிந்துவிட்டது. இனி உனது வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மாபெரும் வெற்றியும் அளவற்ற நிம்மதியும் உன் இல்லத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முதல் மரியாதை கிடைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை வீழ்த்தியவர்கள் வீழ்ந்து கிடப்பார்கள். நீயோ கைலைநாதனின் ஆசீர்வாதத்தோடு சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருப்பாய். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. உன்னை நான் என் கண்ணின் இமையாக காப்பேன். கைலைநாதனின் இந்த முழுமையான திருவாக்கு உன் ஆன்மாவில் கலந்துவிட்டதென்றால், உனது புதிய பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உனது இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது அத்தனை பாரங்களையும் ஈசனின் பாதங்களில் நிரந்தரமாக இறக்கிவை. அனுதினமும் ஈசனின் எல்லையற்ற கருணையோடும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் உன்னை இப்போதே இணைத்துக்கொள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. ஓம் நமசிவாய.